மூன்று முடிச்சு சீரியல் இன்னைக்கான ப்ரோமோவை வச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. சூர்யா, நந்தினி, புனிதா, ரஞ்சு எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு சுந்தரவல்லி முன்னாடி இவங்க எல்லாரும் என்னோட கெஸ்ட்டு, இவங்களை வெளியில் போக சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தாரு. அப்புறம் அருணாச்சலம் கிட்ட டேட் அந்த பார்சலை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அருணாச்சலமும் பார்சலை எடுத்துட்டு வந்து சூர்யா கையில் கொடுக்குறாரு. நந்தினி சூர்யா கிட்ட இது என்ன சார்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூர்யாவும் இதில் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. நந்தினி இதெல்லாம் எதுக்கு சார்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நந்தினி அம்மாச்சி, நந்தினி அது சூர்யா மாப்பிள்ள உனக்காக பாசமாக எடுத்து கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நீ வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மாதவி சுந்தரவல்லி கிட்ட அம்மா அங்கே அவங்க என்ன கூத்து அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலம்மா, வாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்கிறாங்க. சுந்தரவல்லியும் நம்ம போக வேண்டாம், அசோகன் மாப்பிள்ள நீங்கள் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அசோகனும் என்ன ஏமா கோத்து விடுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறாரு. சூர்யா நந்தினிக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. நந்தினியும் ட்ரெஸ்ஸை சூர்யா கையில் இருந்து வாங்கிக்கிறாங்க. சூர்யா நந்தினி கிட்ட ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நந்தினியும் பிடிச்சிருக்கு சார்னு சொல்கிறாங்க. சூர்யா உடனே அப்போ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வான்னு சொல்கிறாரு. நந்தினியும் ஓகே சார்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் சூர்யா புனிதா ரஞ்சுவை கூப்பிடுறாரு ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்காக. புனிதாவும் ரஞ்சுவும் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அருணாச்சலங்கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்து சிங்காரம் அப்புறம் நந்தினி அம்மாச்சிக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அருணாச்சலமும் சிங்காரம் அப்புறம் நந்தினி அம்மாச்சிக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அசோகன் சுந்தரவல்லி கிட்ட போயிட்டு அத்தை சூர்யாவும் அருணாச்சல மாமாவும் அவங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுரேகா ஏன் அப்பா இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. சுந்தரவல்லி டென்ஷன் ஆகுறாங்க. மாதவி சுந்தரவல்லி கிட்ட ஏமா நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, வாங்க போய் அவங்க எல்லாரையும் அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடலாம்னு சொல்கிறாங்க. சுந்தரவல்லி அசோகன் கிட்ட மாப்பிள்ள நீங்கள் போய் வேற என்னெல்லாம் அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அசோகன் என்ன இன்னைக்கு சூர்யா கிட்ட அடி வாங்கி தராமல் விடமாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக போகிறாரு. நந்தினி சூர்யா அவங்களுக்கு வாங்கி கொடுத்த சாரியை கெட்டிட்டு நடந்து வராங்க. நந்தினி அம்மாச்சி நந்தினியை பார்த்து மகாலட்சுமி மாதிரி இருக்கமான்னு சொல்கிறாங்க. சூர்யா நந்தினியை பார்த்துட்டு நந்தினி அழகில் நந்தினியை ஹக் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ நந்தினி அம்மாச்சி மாப்பிள்ளை தம்பி பார்த்து சுற்றி நாங்கள் எல்லாரும் இருக்கோம்னு சொல்கிறாங்க. சூர்யாவும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட நீ ரூமுக்கு வா உன்னை கொஞ்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரஞ்சு எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. சூர்யா சரி எல்லாரும் சாப்பிட போகலாமான்னு சொல்கிறாரு. எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. எல்லாரும் தரையில் உட்கார போகிறாங்க. அப்போ அருணாச்சலம் எல்லாரும் ஏன் தரையில் உட்காடுறீங்க, சேரில் உட்காருங்கன்னு சொல்கிறாரு. சிங்காரம் இல்லை ஐயா, சேரில் நீங்களாம் உட்காந்து சாப்பிடுவீங்க, அதில் போய் எப்படி ஐயா நாங்கள் உட்கார்றதுன்னு சொல்கிறாரு. அருணாச்சலம் ஏன் உக்காந்தா என்ன, நீயும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான், எந்த பாகுபாடும் பார்க்க வேண்டாம், எல்லாரும் சேரில் உட்காருங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாரும் சேரில் ஏறி உட்காந்துருந்தாங்க. நந்தினி எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ சூர்யா நந்தினியை சாப்பாடை கீழே வை நந்தினின்னு சொல்கிறாரு. நந்தினியும் ஏன் சார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
சூர்யா நந்தினி கிட்ட இன்னைக்கு நீ சாப்பாடு பரிமாற வேண்டாம், வந்து உட்காருன்னு சொல்றாரு. நந்தினியும் சேர்ல உட்காந்துட்டு, அப்போ யாரு சார் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூர்யா இன்னைக்கு எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடு எடுத்து வைக்க போறேன்னு சொல்றாரு. நந்தினி, ஐயோ சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் உட்காருங்க, நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சூர்யா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாரு, நான் தான் இன்னைக்கு சாப்பாடு எடுத்து வைப்பேன்னு. அப்புறம் எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிக்கிறாரு. அசோகன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சுந்தரவல்லி கிட்ட ஓடி போய் நிற்கிறாரு. சுந்தரவல்லியும் பார்த்து வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அசோகன், அத்தை அங்கே நடந்ததை நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் எரிமலையாக வெடிச்சிருவீங்கன்னு சொல்கிறாரு. சுந்தரவல்லியும் அப்படி அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அசோகனும், அத்தை அங்கே டைனிங் டேபிளில் எல்லாரும் சுற்றி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் சூர்யா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அசோகன் சொன்னதை கேட்டதும் சுந்தரவல்லிக்கு கோபம் வருது. மாதவி, அம்மா இதுக்கு மேலேயும் நம்ம பொறுத்து போனோம்னா அந்த வேலைக்காரியோட குடும்பம் நம்ம வீடை அவங்க வீடாக மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. சுந்தரவல்லி உடனே எழுந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துக்கு போகிறாங்க. சுந்தரவல்லி வந்து நிற்கிறத பார்த்துட்டு சிங்காரம், புனிதா, ரஞ்சு எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. அப்போ சூர்யா, நீங்கள் எல்லாரும் ஏன் எழுந்து நிற்கிறீங்க, உட்காருங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. சுந்தரவல்லி அருணாச்சலங்கிட்ட இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அருணாச்சலமும், நீ உன்னோட ரூமுக்கு போ சுந்தரவல்லின்னு சொல்கிறாரு. சுந்தரவல்லி, இங்கே இப்படி ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி அமைதியாக என்னோட ரூமுக்கு போவேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சூர்யா, ஏன்பா அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ மாதவியும் சுரேகாவும் எல்லாரையும் எழுந்துறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சூர்யா உடனே, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, இவங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாதவி, சுரேகா 2 பேர்கிட்டையும் நீங்கள் 2 பேரும் போய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைங்கன்னு சொல்கிறாரு. மாதவியும் சுரேகாவும், நாங்கள் எதுக்கு எடுத்து வைக்கணும், எங்களாலலாம் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சூர்யா உடனே அவரோட ஃபோனை எடுத்து மாதவி சுரேகாவுக்கு ஏதோ மெசேஜ் அனுப்புகிறாரு. சுரேகாவும் மாதவியும் சூர்யா அனுப்பின மெசேஜை பார்த்ததும் ஷாக் ஆகி போயிருந்தாங்க. சூர்யா மாதவி சுரேகா கிட்ட இப்போவாது நான் சொல்கிறத செய்வீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மாதவியும் சுரேகாவும் எதுவும் பேசாமல் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க போயிருந்தாங்க.